Chennai Silks. 2026 ICC T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் 61 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது. இதனை அடுத்து பாபர் அசாம், ஷாஹின் அஃப்ரிடி, சதாப் கான் ஆகியோர் T20 கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னுட்டு பாகிஸ்தானுடைய முன்னாள் கேப்டனும் பயிற்சியாளருமான முகமது யூசுப் வலியுறுத்தியிருக்காரு. இது பற்றி முகமது யூசுப் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாஹின், பாபர், சதாப் இவங்களுடைய நேரம் முடிஞ்சிடுச்சு. பாகிஸ்தான் T20 அணிக்கு புதிய வீரர்கள் தேவை. பலவீனமான அணிகளுக்கு எதிரான வெற்றிகள் தேவையில்லை அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. யூசுப் மட்டும் கிடையாது, இந்த தோல்விக்கு அப்புறமா ரசிகர்கள் கூட பாபர் அசாமை T20 அணியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இந்த போட்டியில பாபர் அசாம் வெறும் 7 பந்துகள்ல 5 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாரு. இது விமர்சனங்களை மேலும் அதிகரிச்சிருக்கு. சமூக வலைதளத்தில் பாகிஸ்தான் ரசிகர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாபர் அசாம் இந்த மாதிரியான போட்டிக்காகவே தேர்வு செய்யப்படுறாரு. 170 டார்கெட்டை துரத்தும் போது அவர் சிறப்பாக விளையாடி இருக்கணும். தேவையில்லாத போது மெதுவாக விளையாடும் அவர் தேவைப்படும் போது தவறான ஷாட் அடிச்சு ஆட்டம் இழப்பாரு. அவரை அதிகமாக நம்பணும், ஆனால் அவர் எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இன்னொரு ரசிகர் 2022 உலகக்கோப்பையில் விராட் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடின மாதிரி பாபர் அசாம் விளையாடி இருக்கணும். இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். இருவரையும் இனி ஒப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இந்திய ரசிகர்களும் கூட சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பாபர் அசாமை விராட் கோலியோட ஒப்பிடுவதே தவறு. ஒருவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டியிலும் எதிராளிகள் மீது ஆதிக்கம் செலுத்துறாரு. இன்னொருத்தர் ஒவ்வொரு ஆட்டத்திலும் பேரழிவை ஏற்படுத்துறாரு. எங்களுக்கு எதிராக அவர் ஒரு முறை கூட சிறப்பாக செயல்பட்டதில்லை அப்படின்னு காட்டமா விமர்சிச்சிருக்காரு. ரோஹித், விராட் கோலி மாதிரியான ஆட்களோடு பாபர் அசாமை ஒப்பிடுவதே பெரிய சாதனை தான். உள்ளூர் போட்டியிலேயே பாபர் அசாம் மாதிரி வீரர்கள் ஏராளம் இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு சராசரி வீரர் கிடைத்ததும் அவரை பெரிதாக பாராட்டுகிறது. பாபர் அசாம் இந்திய உளவாளியாக செயல்பட்டதா கூட சிலர் விமர்சிச்சிருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அணி படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் நிலவக்கூடிய அரசியல் தலையீடுகள் பற்றி முன்னாள் ஜாம்பவான் முகமது யூசுப் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. கொழும்புல நடைபெற்ற போட்டியில இந்தியா 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஷின் நக்வி மற்றும் நிர்வாகத்தின் மீது முன்னாள் வீரர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. பாகிஸ்தான் அணியோட இந்த மோசமான நிலை குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் முகமது யூசுப் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள் மற்றும் தனிப்பட்ட சுயநலன்கள் அகற்றப்படும் வரை நம்மால் பழையபடி ஒரு சிறந்த அணியாக மாற முடியாது. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றின் மிக இருண்ட காலம். இதை பார்க்கும்போது என் இதயம் ரத்தம் சிந்துகிறது அப்படின்னு வேதனையோடு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிர்வாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திறமையற்ற நபர்கள் உடனடியாக பதவியிலிருந்தும் அணியிலிருந்தும் நீக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் உருப்படும்னு ஆவேசமா பதிவிட்டிருக்காரு. முகமது யூசுப் நேரடியாக பெயரை குறிப்பிடவில்லை அப்படின்னாலும் அவருடைய இந்த விமர்சனம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஷின் நக்வியை நோக்கியே இருக்கிறதா கருதப்படுது. நக்வி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னதா வங்கதேச அணி விவகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிக்க போறதா நக்வி அறிவிச்சாரு. இதற்காக பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபோடு ஆலோசனையும் கூட நடத்தினார். கடைசியில ICC தலையிட்டு சமாதானம் செய்தது. இந்த தேவையற்ற அரசியல் நாடகங்கள் மற்றும் புறக்கணிப்பு மிரட்டல்கள் தான் வீரர்களுடைய கவனத்தை சிதறடிச்சிருக்கு. இந்தியா கிட்ட இப்படி ஒரு அவமானகரமான தோல்வியை சந்திக்க காரணமா அமைஞ்சதே இதுதான் அப்படின்னுட்டு கிரிக்கெட் வல்லுநர்கள் கருதுறாங்க. இந்தியா கிட்ட பெரிய வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சதுனால பாகிஸ்தான் அணியுடைய ரன் ரேட் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு. இதனால சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறுவதே சிக்கல் ஆயிடுச்சு. அடுத்த போட்டியில் நமீபியாவை வீழ்த்தினா மட்டும்தான் மற்ற அணிகளுடைய முடிவுகளை பொறுத்து அடுத்த சுற்று வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையில பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கிட்ட படுதோல்வி அடைந்தது பற்றி பாகிஸ்தான் அணியுடைய தலைமை பயிற்சியாளர் மைக் ஹசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோல்விக்கு தனது அணி வீரர்கள் சொதப்பியது மட்டும் காரணமல்ல, இஷான் கிஷனின் அதிரடி ஆட்டமே முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இஷான் கிஷான் ஆடிய விதம் தான் எங்களுடைய வெற்றியை பறிச்சுடுச்சு. ஆடுகளம் ஆரம்பத்தில் சுழற்பந்து வீச்சுக்கு நன்றாக ஒத்துழைத்தது.
ஆனால் இஷான் கிஷன் எந்த பயமும் இன்றி விளையாடினாரு. இந்த ஆடுகளத்தோட தன்மையை வைத்து பார்க்கும்போது இந்தியா எடுத்த ஸ்கோர் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. இஷான் கிஷனுடைய அதிரடியால நிர்ணயிக்கப்பட்ட ஸ்கோரை விட இந்தியா 25 ரன்கள் வரைக்கும் கூடுதலா எடுத்துடுச்சு. எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் அழுத்தத்துல தங்களுடைய இயல்பான பந்து வீச்சை மறந்து தவறு பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் பேட்டிங் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஹசன் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுடைய சவாலை எதிர்கொள்ள தவறியதையும் ஒப்புக்கொண்டிருக்காரு. நாங்க ஆடுகளத்துடைய தன்மைக்கேற்ப எங்களை மாற்றிக்கொள்ள தவறிட்டோம். இந்திய பந்து வீச்சாளர்கள் புதிய பந்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு பாகிஸ்தான் அணியோட தலைமை பயிற்சியாளர் மைக் ஹசன். Subscribe to One India and never miss an update.